ஃப்ரெண்ட்ஸு, பிபி மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கிறவங்களுக்கு கூடிய பதிவு தாங்க இது. டெய்லியும் பிபி மாத்திரை எடுத்து ஒரு விதமான டயர்ட் ஆகிட்டிங்களா? அதனால் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள், பிரச்சனைகளா? இதுக்கு தான் இந்த மாடர்ன் மெடிக்கல் வேர்ல்டில் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அது என்னென்னா ஜெயில் பிஸ்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அது மோஸ்ட்லி மார்க்கெட்டிங்க்கு கூடிய விரைவில் வந்துடும். இந்த இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா இயர்லி 2 times போட்டால் போதுங்க. நீங்கள் எந்த பிபி மாத்திரையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜெயில் பிஸ்டான்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனை வருஷத்துக்கு 2 தடவை போட்டாலே உங்களுடைய பிபி கண்ட்ரோல் ஆகிடும். நார்மலாக இந்த பிபி மாத்திரைகள் எடுத்துக்கிறதுக்கு நிறைய மறந்துடுறது அல்லது சங்கடங்கள் அல்லது கண்டினியூஸாக அதைய ஞாபகப்படுத்தி சாப்பிட வேண்டிய டைமில் சாப்பிடாமல் வர்றது, இது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்க்கிறதுனால ஸ்ட்ரோக்கு, அட்டாக் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருமோன்னு ஒரு பயம். ஸோ அதுக்காக தான் இந்த மெடிசின்ஸ் வேர்ல்டு ட்ரையலில் கொண்டு வந்த ஒரு இன்ஜெக்ஷன் தான் ஜெயில் பிஸ்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனை 2 times இயர்லி போட்டால் நீங்கள் மற்ற இஷ்யூஸை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுவே லிவரில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற வகையிலும் அதே நேரத்தில் mRNA டெக்னாலஜிலையும் இது டோட்டலாக பிபியை குறைச்சி, அதாவது நார்மலாக்கி கொடுத்துருது. சில பேர்த்துக்கு என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் பிபி ஹையாகவே இருக்கும், அல்லது 2-3 மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய கண்டிஷன் இருக்கும். சில பேர்த்துக்கு கிட்னி டேமேஜ் ஆகிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுக்கெல்லாம் தீர்வு தாங்க இந்த ஜெயில் பிஸ்டான்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன். அது ஃபைனல் ட்ரையலில் இருக்குது. கூடிய விரைவில் அது மார்க்கெட்டுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்கனாலே போதும், இந்த பிபி மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டிய கண்டிஷன் வராது.